அன்பை பற்றி தியான பாடலை கேட்ட பிறகு மறையுறை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையிலே மிக அற்புதமாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். ஒரு குருவானவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஓராண்டுகள் மட்டுமே உதவி தந்தையாக பணிபுரிந்தார். ஓராண்டு முடிந்ததும் பங்கு தந்தையாக உயர்வு பெற்றார். இந்த மாதிரி ஒரு மூவொரு கடவுளுடைய பெருவிழா, தமத்திருவ பெருவிழா அன்னைக்கு 45 நிமிஷம் பிரசங்கம் வச்சார். ரொம்ப நல்லா படித்தவர், விவிலிய கோட்பாடுகளோடு மறையுரை ஆற்றினார். பூசை முடிச்சுட்டு அப்படி வெளியில் நின்றார். அப்போ ஒரு 75 வயது ஒரு தாத்தா, அந்த கூண் விழுந்தவர் இருப்பார் இல்லையா, வந்து சாமிகிட்ட பக்கத்தில் வந்தாராம். அவர் பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி, நம்மளை வாழ்த்து நல்ல பிரசங்கம் வச்சுன்னு சொல்ல வராரு போல் அப்படின்னு பக்கத்தில் வந்தவொடனே நினச்சிட்டு இருந்தாராம் ஃபாதர். அவர் சொன்னாராம், சாமி உடம்புல ஃபுல்லாக பிரச்சனை, உடம்புல ஃபுல்லாக வியாதி, வீட்டிலையும் பிரச்சனை. கோயிலுக்கு வந்து சத்த நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் 45 நிமிஷம் எவனாவது பிரசங்கம் வைப்பானா? தூக்க முடியாத பாரமான சுமைகளை தூக்கி வைக்கிறீங்களே சாமி, இது எப்படி உங்களுக்கு நியாயம் அப்படின்னாராம். ஃபாதர் ஒரு மாதிரி ஆகிட்டாராம். 3 ஆண்டு மெய்யியல் 4 ஆண்டு இறையியல் படித்து இப்படி பிரசங்கம் வச்சு அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவர் போகும்போது ஒன்று சொன்னாராம், ஃபாதர் ஆறுதலாக எப்படி 4 வார்த்தை பேசுன்னு கற்றுக்குங்க அப்படின்னாராம். அவர் எழுதுகிறாரு, எனக்கு 3 ஆண்டு மெய்யியல் 4 ஆண்டு இறையியல் கற்றுத்தராத பாடத்தை, என்னுடைய பணி வாழ்வில் நான் கற்றுக்கொள்ளாத பாடத்தை ஒரே நிமிடத்தில் ஒரு 75 முதியவர் கற்றுக் கொடுத்து விட்டார்னு சொல்லிட்டு போனாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று திருவையோடு இணைந்து நாம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மூவொரு கடவுளை பற்றி நாம் அதிகம் யோசித்தோம் அப்படின்னா, தந்தையாக இருக்கிறார், மகனாக இருக்கிறார், தூய ஆவியானவராக இருக்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் நமக்கு, எனக்கு கூட கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் தான் இருக்கும். ஆனால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இது ஒரு வியத்தகு தனித்துவங்களும் எளிதில் நாம் தொட்டு உணர முடியாத ஒரு இசைவு, இணைவு அல்லது நீட்சி அல்லது தொடர்ச்சி, ஒரு மாபெரும் மறைபொருள், ஆனால் மாபெரும் உண்மை. விவிலியத்திலே வருகிறது, காற்று வீசுகிறது. காற்று பார்க்க முடியுமா? ஆனால் நாம் உணர முடியும். மின்சாரம் இருக்குது, இப்போ நான் பேசுகிறது குரலாக உங்களுக்கு ஒலிபெருக்கி மாற்றி ஆற்றலாக தருகிறது. ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, இசை வாசிக்கிறாங்க. ஆனால் மின்சாரத்தை நாம் ஒருபோதும் பார்க்க முடியாது, காற்றையும் நாம் பார்க்க முடியாது. அதை நாம் உணர முடியும். இன்னும் ஒருபடி அதிகமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் விரும்பக்கூடியவர்கள், அதிசயங்களையும் அற்புதங்களையும் விரும்பக்கூடியவர்கள். எப்படி என்றால், பச்சை புல்லை தின்று பசு வெள்ளை நிற பாலை தருகிறது, இது அதிசயம் அல்லவா? பச்சை புல்லை தின்று வெள்ளை நிற பாலை தரு என்றாவது நாம் இது அதிசயம், இறைவனுடைய மாபெரும் கொடை என்று உணர்ந்திருக்கிறோமா? கிருபானந்த வாரியார்ட்ட ஒருத்தன் கேட்டானா, கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காரு, பக்கத்தில் ஒரு பசுமாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு. அவர் கேட்டாராம், பசுமாட்டுக்கு பால் எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு. ரத்தம் தான் பாலாக மாறுகிறது. பால் எங்கே வருது? பால் மடியிலிருந்து பால் கிடைக்குது. உடனே கிருபானந்தர் அவன்கிட்ட கேட்டாராம், ஏன் மாட்டு வாழை பிடிச்சது தான் பால் வர வேண்டியதானே அப்படின்னு. மாட்டு வாழையோ இல்லை நாக்கையை பிடிச்சா பால் வர வேண்டியதானே அப்படின்னாராம். ஆக இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றாலும் கூட இந்த இடத்தில் தான் உண்மையான பிரசன்னம் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்தாக வேண்டும். இன்னும் சுயநலமாக நாம் எடுத்துக்கொள்வோமே, 700 கோடி மக்களுக்கும் உதிக்கக்கூடிய சூரியன் ஒரு நாள் உதிக்கலைன்னு என்ன ஆகும்? இருட்டாயிரும். வரி ஏதும் வாங்காமல் வாரி பொழிகிற காற்று, ஒரு அரை மணி நேரம் காற்று வீசலாம், நீங்களாம் உயிரோடு இருக்க முடியுமா? காற்றுக்கு எங்கேயாவது நம்ம ஜிஎஸ்டி கட்டணுமா? என்றாவது ஒரு நாளாவது எனக்காக உதிக்கின்ற ஆதவனுக்கு, சூரியனுக்காக நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோமா? யாராவது கை வச்சு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் எனக்காக உதிக்கக்கூடிய சூரியனுக்கோ அல்லது எனக்காக வீசுகின்ற காற்றுக்கோ, எனக்காக வாரி பொழிகின்ற வானத்திற்கோ, அல்லது நாம் இறந்த பிறகும் நம்மை தாங்கக்கூடிய இந்த பூமிக்கோ, அன்னை தாய்க்கோ என்றாவது நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. இன்னும் சுயநலமாக நம்முடைய உடலையே எடுத்துக்கொள்வோமே, இதயத்தை எடுத்துக்கங்க. இதயம் என்னது? ஒரு பம்பிங் மெஷின். உடலுக்குள்ளே ரத்தத்தை எல்லா இடங்களுக்கும், மூளையிலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்தத்தை சுத்திகரித்து அனுப்புது. இப்போ விலை உயர்ந்த கார்கள் எடுத்துப்போம், மெர்சிடிஸ் பென்ஸாக இருக்கட்டும், ஆடியாக இருக்கட்டும், இல்லை ஹூண்டாயாக இருக்கட்டும், எல்லாம் எந்த கார் வேணா இருக்கட்டும். இந்த காரை அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு ஓட்ட முடியும் நிற்காம? பெட்ரோல் முடிகிற வரைக்கும். அதிகபட்சம் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுவீங்களா? அதுக்கப்புறம் இன்ஜின் சூடாயிரும், நிப்பாட்டி இன்ஜினுக்கு நீங்கள் ஓய்வு கொடுத்து தான் ஆகணும். ஆனால்
40 வயது, 50 வயது, 70 வயது, ஏன் 80 வயது ஆகியிருந்தும் கூட எந்த சர்வீஸும் பண்ணாமல், எந்த ஆயில் சர்வீஸும் பண்ணாமல் நம்முடைய இதயம் இயங்குகிறது. இதை விட பேரதிசயம் ஒன்று இருக்கிறதா? என்றாவது இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. வேறு நம்ம உடல் பாங்கள் எடுத்துங்க, கிட்னி எடுத்துங்க, அல்லது லிவரை, கல்லீரல் எடுத்துங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் அது தேவையானதை மட்டும் ஆற்றலாக மாற்றி கழிவுகளாக தருகிறது. இதுதான் இறைவனுடைய அதிசயம், மாபெரும் கொடை. ஆனால் நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. ஆக இந்த தமத்திருத்துவ விழாவை பற்றி இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்கின்ற பொழுது தந்தையாக இருக்கிறார், மகனாக இருக்கிறார், தூய ஆவியானவராக இருக்கிறார். இப்போ இயேசுவினுடைய உயிர்ப்பை நாம் எடுத்துக்கொள்வோமே. உயிர்த்த ஆண்டவரை பார்த்தார்கள், நம்பினார்கள். நீங்களும் நானும் நம்பினோம், நம்புகின்றோம். ஆனால் அந்த உயிர்த்த பொழுதை யார் கண்டார்கள்? யார் பார்த்தா? மகதலேனா மரியா. உயிர்த்த ஆண்டவரை தான் பார்த்தாங்க. கல்லறை வெறுமையாக இருந்துச்சு. உயிர்த்த பொழுது எப்படி உயிர்த்தார்? யார் பார்த்தா? யாருமே பார்க்கல. ஆனால் இதை நீங்களும் நானும் எப்படி உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும்? என்னம்மா? உடனிருக்கவர்கள் எப்படி கரெக்டாக சொல்லிட்டாங்க. இயேசுவோடு 3 ஆண்டு காலம் உடனிருந்த சீடர்கள், உணவருந்திய சீடர்கள், அவரோடு உறவாடிய சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ, இந்தாலும் நம்பி வந்ததுக்கு நம்ம வேலையை பார்க்க போயிருக்கலான்னு ஓடிட்டாங்க, விட்டுட்டு ஓடிட்டாங்க. இன்னும் சிலர் நம்ம பழைய பொழப்பை பார்த்துக்கலாம், இவரை நம்பி வந்தது வேஸ்ட்டுன்னு ஓடிட்டாங்க. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் தோன்றிய பிறகு என்ன பண்ணாங்க? தூய ஆவியானவரை அவரை பெற்ற பிறகு அதிகார வர்க்கங்கள் மிரட்டிய பொழுது, ஆம், நாங்கள் உயிர்த்த மெசியாவை நம்பிக்கையோடு அறிக்கையிடுவோம். நாங்கள் உங்களை பார்த்து நாங்கள் பயப்படலை. சிலுவையில் நாங்கள் இயேசுவை போன்று நாங்கள் அறையப்படவும் தயாராக இருக்கிறோம் என்று தலைகீழான வாழ்க்கை மாற்றம். இதுதான் உயிர்த்த பொழுது, இதுதான் உயிர்ப்பின் அனுபவம். சீடர்கள் அஞ்சி கிடந்த சீடர்கள், கதவு பூட்டிட்டு அஞ்சி கிடந்த சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கட்ட பிறகு அவர்கள் மாறினார்கள். ஆக தொடக்க காலங்களில் கடவுள் ஆதாமோடு பேசிய கடவுள், ஆபிரகாமோடு பேசிய கடவுள், மோயிசனோடு பேசிய கடவுள், பல்வேறு இறைவாக்கினர்களோடு பேசிய கடவுள் தேவை என்று வந்த பொழுது தன்னுடைய மகனோடு பேசினார். மகனை இந்த உலகிற்கு அனுப்பி மகன் வழியாக பேசினார். அதோடு நில்லாமல் காலம் கடந்தாலும் கூட, காலம் இருக்கும் வரை, காலம் இல்லாவிட்டாலும் கூட தூய ஆவியானவர் வழியாக உங்களையும் என்னையும் கடவுள் தொடர்ந்து வழிநடத்தி தான் செல்வார். முன்னோரில் அழகாக சொன்னாங்க, இது மூவரு கடவுளாக இருந்தாலும் கூட அன்பால் பிணைக்கப்படுகிறார்கள் அல்லது ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள் என்று. ஒவ்வொரு மனித உறவும் அன்பினால் கட்டமைக்கப்படுகிற போது ஏற்படும் ஒருங்கியம்தான் சமூகம். ஒவ்வொரு மனித உறவும் அன்பினால் கட்டமைக்கப்படுகிற போது ஏற்படும் ஒருங்கியம்தான் சமூகம். ஆக ஒரு மனிதன் சக மனிதனை அவன் இருக்கும் நிலையிலேயே அல்லது அவள் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு. இதனைத்தான் திருவள்ளுவர் மக்களுட்பு என்கிறார், கார்ல் மார்க்ஸ் தோழமை என்கிறார், பெரியார் சுயமரியாதை என்கிறார், காந்தியடிகள் அகிம்சை என்கிறார், திருவிக்கா பொதுமை அறம் என்கிறார், நபிகள் நாயகம் அமைதி என்கிறார், நம் ஆண்டவர் இயேசு பேரன்பு என்கிறார். ஆனால் இங்கே இந்த அன்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்பில் உள்ள முரண்பாடுகள் எங்கே தோன்றுகிறது என்றால், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ப்ரிஜுடிஸ் இஸ் த தாட், ஹேட் இஸ் தி ஆக்ட். அதாவது முற்சார்பு எண்ணங்கள் சிந்தனை, வெறுப்பு என்பது செயல். ஒருவனை பற்றி அல்லது ஒருத்தை பற்றி, அவனா எனக்கு தெரியாதா, அவனை அப்படிதாப்பா, அவளை அப்படிதாப்பா என்று நமக்கு நாமே ஒரு முற்சார்பு எண்ணங்களை வைத்துக் கொள்கின்றோம். அந்த முற்சார்பு எண்ணங்கள் இருக்கின்ற பொழுதுதான் நான் ஒருத்தியை அல்லது ஒருவனை அன்பு செய்யாமல் அவர்களை வெறுப்பதற்காக காரணமாக அமைந்து விடுகிறது. இதனால் தான் மேனாள் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஆற்றிய உரையில் சொன்னார், நீங்கள் ஒருவரை பற்றிய முற்சார்பு எண்ணங்களை வைத்திருக்கின்ற பொழுது அவர்களை ஒருபோதும் உங்களால் அன்பு செய்ய முடியாது என்று. ஆண்டவர் இயேசு யாரும் அழிவுற வேண்டும் என்று தன்னுடைய மகனை அனுப்பவில்லை, எல்லோரும் நிலைவாழ்வு பெற வேண்டும், அவரிடம் தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த உலகிற்கு ஆண்டவர் தன்னுடைய மகனை அனுப்பினார். கடைசியாக ஒரு கதை சொல்லி முடிச்சிடும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் முயல் ஆமை. எல்லாருக்கும் தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியல. முயல் ஆமை. அது என்ன நடந்துச்சு? ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. முதல் ரவுண்ட், முதல் சுற்று யார் ஜெயிச்சா? முயல் வேகமாக போணுச்சு, ஒரு இடத்துல உட்காந்து தூங்கிருச்சு. ஆமை போய் அந்த எல்லை கோட்டை அடைஞ்சு வெற்றி பெற்றுச்சு. இதுக்கு என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி? என்னவா? முயற்சி திருவினையாக்குமா? பரவாயில்ல, புரியல. யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாது. அதாவது எவ்வளவுதான் நீங்கள் திறமையானவர்களாக இருந்தாலும் கூட கவனக்குறைவு அல்லது கவன சிதறல் இருந்தால் தோற்று போவீங்க. இப்போ முயல் தோத்துருச்சு, அதுக்கு மான குறைச்சல் ஆயிடுச்சு. எப்படி ஆமையிட்ட போய் தோத்தான் அப்படின்ட்டு சும்மா இல்லாமல் ஆமையை போயிட்டு வா 2வது ரவுண்டு ஓடுவான் அப்படின்னுச்சு. சரி, ஆமை 2வது ரவுண்டு ஓடுனுச்சு. அதே இப்போ உதாரணம் சொல்லுங்களேன், இங்கேருந்து காரமடையிலேருந்து அந்த வீரபாண்டி பிரிவா
அது வரைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சுப்போம். திருப்பி இங்கேருந்து ஓடிச்சிங்க. 2வது ரவுண்டில் யார் ஜெயிச்சா? முயல் வேகமாக ஓடி போய் பந்தய கோட்டை அடைஞ்சிருச்சு, ஜெயிச்சிருச்சு. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. முயலுக்கு திறமை இருந்துச்சு, வேகமாக ஓடி போய் ஜெயிச்சு. நம்ம ரொம்ப சிரிக்கிறாங்க. இப்போ ஆமை என்ன பண்ணுச்சு? வா இன்னொரு ரவுண்டு ஓடுவான். நான் ஒரு முதல் ரவுண்டு போயிட்டா, நீ ஒரு ரவுண்டு கூப்பிட்டா நான் வந்தேன், இப்போ நான் திருப்பி கூப்பிட்றேன் வான்னு சொன்னோடனே ஆமாம் தான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆமை முதலும் ஒத்துக்குச்சு. இப்போ ஆமை சொன்னிச்சு, பந்தய அந்த எல்லைக்கோடு இருக்குல்ல அதை நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னுச்சு. இப்போ இங்கேருந்து வீரபாண்டி பிரிவு போகிறதுக்கு இப்படி சுற்றி சும்மா கற்பனை வச்சுக்கோங்க. அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆறோ இல்லை ஒரு ஆறு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். ஆற்றை கடந்து வீரபாண்டி பிரிவு போகணும். வீரபாண்டி பிரிவுக்கும் காரமடைக்கு நடுவில் அப்படி சுற்றி போனால் அந்த சந்தையெல்லாம் இருக்கா, சந்தை இங்கிட்டு இருக்கா, ஒரு ஆற்றை கடந்து போகணும்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? முயல் சொல்லுது, சாரி ஆமை சொல்லுது, முயல் சரி ஒத்துக்குது அப்படின்னு சொல்லி பந்தயம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமை என்ன பண்ணுச்சு? 2 பேருமே ஓடுனாங்க. முயல் ரொம்ப வேகமாக போட்டுச்சு. ஆறு வந்தோன்னே என்ன பண்ணுச்சு? உள்ள விழுந்துச்சு, முங்கி போச்சு, நீந்த முடியல. ஆமை மெதுவாக போய் என்ன பண்ணுச்சு? ஆற்றுல விழுந்து ஆமை பந்தய கோட்டை அடைஞ்சிருச்சு, ஆமை ஜெயிச்சிருச்சு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. முயலுக்கு வேகம் திறமை என்றால் ஆமைக்கு நீச்சல் திறமை. போட்டி முடிஞ்சிருச்சா? போட்டி முடிஞ்சிருச்சா இல்லையா? போட்டி முடிஞ்சிருச்சா இல்லையா? முடியலை. இப்போ முயல் சொன்னிச்சு, ஆமை சொன்னிச்சு, நண்பா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்டு ஓடுவோம் அப்படின்னுச்சு. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ரவுண்டு ஓடுவோம் அப்படின்னுச்சு. அப்போ இங்கேருந்து ஓடும்போது முயல் ஆமையை சுமந்து கொண்டு சென்றது. ஆறு வந்த உடனே என்ன பண்ணுச்சு? ஆமை முயலை சுமந்து கொண்டு சென்றது. 2 பேரும் ஒரே நேரத்தில் எல்லைக்கோட்டை அடைந்தார்கள். ஆக என்னை பொறுத்தவரை இந்த 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். 700 கோடி மக்களுமே ஜெராக்ஸ் கிடையாது. என்னை போல் யாருமே கிடையாது, உங்களை போல் யாரும் கிடையாது. மேபி கண் ஒரு மாதிரி இருக்கலாம், மூக்கு ஒரு சிமிலாரிட்டிஸ், மூக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இல்லை கை ஒரு மாதிரி, கால் ஒரு, அப்படி தான் இருக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த உடல் பாகங்களும் 700 கோடி மக்களும் நிச்சயமாக இருக்கவே முடியாது. எல்லாருமே தனித்துவமானவர்கள். ஆக கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் சரி, ஒவ்வொருமே தனித்துவமாக ஏதோ ஒரு திறமையால் படைக்கப்பட்டவர்கள். ஆக திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லா திறமைகள் இருந்தும் அவர்களுக்குள்ளும் ஒரு திறமை, ஒரு ஆற்றல் இன்மை இருக்கலாம். இவன் எதுக்குமே உதவ மாட்டான், இவன் எதுக்கும் உதவ மாட்டான் என்று நீங்கள் சொன்னாலும் கூட அவர்களுக்குள்ளும் திறமை இருக்கிறது. ஆக திறமையானவர்கள் திறமை இல்லாதவர்களை தூக்கி கொண்டு சுமந்தால் இந்த சமூகம் உண்மையிலேயே நல்ல ஒரு இறையரசு உள்ள சமூகமாக மாறும். அதுதான் இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் உணர்த்தக்கூடிய செய்தி. ஆக நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.